எபிசோட் 8. சமரை பார்ப்பதற்காக அக்ஷயா அவனுடைய ஆபீஸிற்கே வந்திருந்தாள். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பெயிண்டிங்கை நான் பார்க்கலாமா? விழிகளில் ஆர்வம் மின்ன அவள் கேட்டதை அவனால் மறுக்க முடியவில்லை. யா ஷோர், கண்டிப்பா பார்க்கலாம். உடனே அவன் ஒப்புக்கொண்டதும் பாவையின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் ஆனது. உடனே தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தவள், சரி அப்போ உங்க வீட்டுக்கு போலாமா? ஆர்வம் குறையாமல் கேட்டாள் அவள். அதில் புரியாதவன், எதுக்காக என்னோட வீட்டுக்கு போகணும்? உங்க பெயிண்டிங் எல்லாமே உங்களோட வீட்ல தானே இருக்கும். ஆஃபீஸ் டைம் வேற முடிஞ்சுது. ஸோ உங்களோட நானும் வரேன். பெயிண்டிங்கை பார்க்கறக்காக. பெயிண்டிங்கை பார்க்கறக்காக எதுக்கு வீட்டுக்கு போகணும்? இப்போ என்ன, உனக்கு என்னோட பெயிண்டிங்கை பார்க்கணும் அவ்வளவு தானே? என்னோட வா. இருக்கையை விட்டு எழுந்தவன் அக்ஷயாவை அவன் கேபினை விட்டு ஒரு சிறிய மரக்கதவின் முன்னால் அழைத்து வந்தான். ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு தான் அந்த கதவின் அகலமும் நீளமும் இருக்கும். மரக்கதவு என்றாலும் அதில் நவீன வசதி பொருத்தப்பட்டிருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருந்தது. அவன் அதை அன்லாக் செய்து உள்ளே செல்ல அவன் பின்னே அக்ஷயாவும் வந்தாள். வந்ததுமே அவளின் விழிகள் பிரமித்து இமைகள் மூட மறந்து போனது. கதவுதான் சிறியது, ஆனால் உள்ளே ஒரு பெரிய ஹாலே இருந்தது. எங்கு திரும்பினாலும் பலவிதமான ஓவியங்கள் நிறைந்து கிடந்தது. இதெல்லாம் நீங்க வரைஞ்சதா? ஆச்சரியத்தில் அவளின் இதழ்கள் முணுமுணுக்க அவனிடமிருந்து என்னும் பதில் மட்டுமே வந்தது. ஹைப்பர் ரியலிஸ்டிக் சார்கோல் போர்ட்ரைட், கிராஃப்ட் போர்ட்ரைட், ஆயில் பெயிண்டிங், 12th செஞ்சுரியின் அவான்ட் கார்ட் கலை இயக்கமான கியூபிக் ஆர்ட், இன்வாஷ் பெயிண்டிங், ஸ்ப்ரே பெயிண்டிங், பேனல் பெயிண்டிங், டெம்பரா பெயிண்டிங், ஃப்ரெஷ்கோட் பெயிண்டிங், அதுபோக இன்னும் பலவிதமான ஓவிய முறைகள் அங்கு இடம்பெற்றிருந்தது. ஒரு மனிதனால் ஓவியத்தில் இருக்கும் எல்லா வகை முறைகளையும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று அக்ஷயாவை ஒரு நொடி ஆச்சரியம் கொண்டாள். ஐம் ரியலி சாரி, அன்னைக்கு உங்களுக்கு பெயிண்டிங்கை பத்தி என்ன தெரியும்னு நான் சொல்லியிருக்க கூடாது. சீரியஸா ஒருத்தரால இந்த அளவுக்கு பெயிண்டிங்கை வரைய முடியுமான்னு நான் இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பெயிண்டிங்ல இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க சமர். ஒவ்வொரு ஓவியத்தையும் அக்ஷயா தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே கேட்க சமரின் இதழோரம் ஒரு அழகிய புன்னகை எட்டி பார்த்தது. அக்ஷயாவின் விழிகள் சுற்றியிருந்த ஓவியத்தை ரசிக்க சமரின் விழிகளோ பாவையின் விழிகளைத்தான் ஆழமாக ரசித்துக் கொண்டிருந்தது. நார்மலா உன்னோட பெயிண்டிங் ஸ்கில்ஸோட இன்டர்நேஷனல் பெயிண்டிங் வரைக்கும் போக முடியாது. உனக்கு ஓகேனா உனக்கு நானே ட்ரைனிங் தரேன். நிச்சயமா உன்னோட பெயிண்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தன் திறமையின் மீதிருந்த நம்பிக்கையின் மூலம் அவன் இவ்வாறு சொல்லிட பாவையின் விழிகள் அதிர்ச்சி கொள்ள சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியாதவள் சட்டென குதித்து அவனை அணைத்து கொண்டாள். ஆடவனின் தேகம் சிலுக்க பெண்ணவளோ அதன் பின்னே தான் செய்த காரியத்தை உணர்ந்து அவனிடமிருந்து விலகினாள். சாரி, ஏதோ ஒரு சந்தோஷத்துல எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் உள்ளங்கையில் முகத்தை புதைத்தாள். இட்ஸ் ஓகே. அவளின் இந்த செயலை எண்ணி ரசிப்பதா இல்லை சிரிப்பதா என்று தெரியாமல் அவன்தான் குழம்பி போனான். அதன் பிறகு அவன் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலிருந்த பல வகையான ரெஃபரன்ஸ்களை புரிந்து கொள்ள முயன்று 2 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே செலவு செய்தாள். நேரம் போனது கூட அவளுக்கு தெரியவில்லை. எத்தனை வருஷமா நீ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்த. ஆனா காலேஜுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் டீட்டெயில்டா ஆர்ட்டை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். அவன் விழிகளை பார்த்து சொன்னவளின் விழிகள் திடீரென ஏதோ ஒரு இடத்தில் நிலைத்தது. எங்க பாக்குறா என்னும் கேள்வியோடு அவள் விழி சென்ற பக்கம் திரும்பினான். சிகப்பில் கருமை கலந்த நிறத்தில் மிகப்பெரிய கர்டன் ஒன்று எதையோ ஒன்றை மறைத்திருந்தது. ஏதோ ஒரு பெயிண்டிங்கை மறைத்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் காற்றின் வழியே அந்த சிந்தட்டிக் காட்டன் இங்கும் அங்கும் என்று அசைய பாவையின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட அவளின் கால்கள் தானாகவே அந்த பக்கம் நடந்து சென்றது. அவளை தடுக்க அவன் எண்ணவில்லை. அந்த சிந்தட்டிக் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிவான். ஆனால் அவள் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் நுனியை பிடித்து இழுக்க 4 அடி உயரத்திலிருந்த அந்த கர்டன் கீழே விழுந்தது. அழகான ஓவியம் ஒன்று அக்ஷயாவின் கண்ணில் புலப்பட்டது. அந்த ஓவியத்தை பார்த்தவளுக்கு இதயமே துடிக்க நின்றது போலிருந்தது. இதுல இருக்கிறது. மெய் மறந்து நின்று இருந்தவளின் விழிகள் ஆச்சரியம் கொள்ள கண்கள் எடுக்காமல் அந்த ஓவியத்தையே பார்த்திருந்தாள். நீதான் அக்ஷயா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்னோட மனசுல பதிஞ்ச காட்சி அது. அவளுக்கு பின்னே வந்தவன் ஹஸ்கி குரலில் சொல்லிட அவளுக்கோ புல்லரித்தது. அந்த ஓவியத்தில் அக்ஷயா கையில் ஒரு குழந்தையை வைத்திருக்க
அவளின் விழிகளில் கவலையும் சந்தோஷமும் போட்டி போட்டது. அவள் கையில் இருந்த குழந்தை ராதிகாவின் குழந்தை நந்திதா தான். அன்று நந்திதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன போது சமர் கண்ட காட்சியை தான் ஓவியமாக தீட்டியிருந்தான். ரத்தம் வழிய வேண்டிய இடத்தில் மட்டும் வண்ண வண்ண பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பது போல் மாற்றியிருந்தான். எல்லாவற்றையும் தாண்டி அக்ஷயாவையும் அவள் கையில் இருந்த குழந்தையும் பார்த்தபடி ஒருவன் காரிலிருந்து இறங்குவது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்தது. அந்த ஆடவன் சமர்தான். அப்போ அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணது நீங்க தானா? அவனின் ஓவியம் பாவையை என்னமோ செய்துவிட்டது போலும். அதனால் விழிகளில் தேங்கிய ஆனந்த கண்ணீருடன் அவள் கேட்டாள். ஆமாம் என்று தலையசைத்தவன், ஆமா, அன்னைக்கு உனக்கு உதவி செஞ்சது நான் தான். அது என்னவோ முதல் முறையா உன்னை பார்த்ததுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் காலத்துக்கும் அழியாத நம்மளோட முதல் சந்திப்ப மனசுல இருந்த தூரிகையால சிறைப்பிடிச்சிட்டேன். அவனது காதலை இயல்பாய் அவளிடம் உரைத்து விட்டான். காதலை வெளிப்படுத்த இதைவிட நல்ல வழி இருக்குமா என்ன? ஓவியத்தின் மூலம் காதலை வெளிப்படுத்துவது தன் மனதையே கிழித்து காட்டுவது போன்றதல்லவா? சமரிடமிருந்து அவள் இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கவே இல்லை. கண்டதும் காதல் எல்லாத்துக்கும் வந்துராது. எனக்கு உன்னை பார்த்ததுமே ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அந்த விதியே நம்மள திரும்ப திரும்ப சந்திக்க வச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் மனசுல இருந்தத உன்கிட்ட தெரிவிச்சிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனதிலிருந்து அவன் பேசிட அக்ஷயாவோ பிரம்மை பிடித்தவள் போல அப்படியே இருந்தாள். எனக்கு ஏதோ சொல்வதற்காக அவள் வாயெடுத்திட, அக்ஷயா ப்ளீஸ் எதுவும் சொல்லாத. உன்னை பார்த்ததுமே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதுக்காக நீயும் என்னை காதலிக்கொன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட பதிலையும் தெரிஞ்சுக்க நான் விரும்பல. இது என்னோட ஃபீலிங், எனக்கு மட்டும் சொந்தமான ஃபீலிங். இது எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது. தன் மீது அவளுக்கு வெறுப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே முந்திக்கொண்டு இவ்வாறு சொல்லிவிட்டான். நாளிலிருந்து உன்னோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் என அவன் சொல்லிட அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அக்ஷயாவின் முகத்தில் தெரிந்த உணர்வை வைத்தே அவளின் தயக்கத்திற்கான காரணம் என்ன என்று அவனுக்கு புரிந்தது. என்னோட ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போற எல்லாத்துக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆர்ட்ல எமோஷன் இருக்கும், ஆனா ட்ரைனிங் நேரத்துல உன் மேல எமோஷன் வராது. சோ நீ பேனிக் ஆக வேண்டாம். அண்ட் நான் காதலிக்கிறது உன்னை இல்ல, அந்த ஓவியத்துல இருக்கிற பொண்ணத்தான். இருவருக்கும் முன்னால் இருந்த அந்த 4 அடி உயர ஓவியத்தில் இருக்கும் அக்ஷயாவை கை காட்டி அவன் சொல்லிட அதை பார்த்து அக்ஷயா சிரித்து விட்டாள். அப்ப சரி, நீங்க கற்பனையிலேயே இந்த ஓவியத்துல இருக்க பொண்ண காதலிச்சுக்குங்க. ரியல் லைஃப்ல உங்களுடைய காதல் என்ன அஃபெக்ட் பண்ணாம இருந்தா சரிதான். நாளைக்கு வரேன். புன்னகை முகமாக சொன்னவள் அங்கிருந்து சென்று விட்டாள். காதலை சொல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. காதலை அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ அதை சொல்லிடணும். அக்ஷயா மேல இருந்த காதலை சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. ஓவியத்தை பார்த்தபடியே சொன்னவன் அந்த ஓவியத்திற்கு ஃப்ளைங் கிஸ் ஒன்றை பறக்க விட்டான். இரவு நேரத்தில் அக்ஷயா வீட்டிற்கு வந்திருக்க நடந்தவற்றை அக்ஷயாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள் ரூபினி. ரூபினி, நாளிலிருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா சமர் சொல்லிருக்காரு என்பதோடு மேலும் சிலவற்றை வேகமாக சொல்லிவிட்டு அவளுடைய தனிப்பட்ட ஓவியம் தீட்டும் அறைக்குள் சென்று விட்டாள். அக்ஷயாவின் முகம் நாணத்தில் சிவந்திருக்க தனக்கு என்ன ஆனது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் அறியாமலேயே அவளுடைய மனதிற்கு வெடித்தவனாக ஆகிவிட்டானா? அக்ஷயா, உன்னோட கவனம் எல்லாம் இன்டர்நேஷனல் ஆர்ட்ல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு இடையில தேவையில்லாம எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கண்களை மூடி மனதில் பதிந்த சமரின் முகத்தை மறக்க நினைத்தாள். ஓவிய பெண்ணின் மனதில் தூரிகையால் கரைந்து விட்டானா அந்த கல்வன்? ஒரு தலையாக உருவாகிய இந்த காதல் எப்பொழுது 2 தலையாக மாறும்?